இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னன்னு பார்த்துட்டோன்னா குரூப் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஒரு கேஸ் வேறு போயிட்டுருக்கு. குரூப் 4க்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆட் பண்ணுறதை பற்றி நமக்கு கேசஸ் போயிட்டுருக்கு. மேபி இந்த எண்டோட இதுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம். அண்டு இப்போ குரூப் 2ல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, முதல் தடவையாக இது வரைக்கும் இத்தனை வருஷம் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் இல்லாத மாதிரி இந்த முறை குரூப் 2வோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ போன தடவை குரூப் 2ல் ரொம்ப க்ளோஸ்ட் அட்டம்ப்ட்ஸ். ஏன்னா நிறையா பேருக்கு என்னென்னா, எப்போவுமே யூபிஎஸ்சிலையும் குரூப் 1லேயும் தான் அந்த மாதிரி நடக்கும். ஒரு ஹாஃப் மார்க்கு இதில் இதே கிடைக்காது, உங்களுக்கு சர்வீஸே கிடைக்காம போகும். அந்த மாதிரி கேசஸ் இப்போ என்னோட கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் குரூப் 2ல் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு 137 136.5 எடுத்துருக்கவங்க 137 கிடச்சிருக்கும், 136.5க்கு கிடச்சிருக்காது. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் எல்லோரும் போட்டிருந்தோம். பட் ஒரு சிலருக்கு கிடச்சிருந்துச்சு, ஒரு சிலருக்கு கிடைக்கல. ஸோ இப்போ டைம் என்னென்னா, நம்மளுக்கு அடுத்த குரூப் 2 வருதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த குரூப் 2ல் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, மெயின்ஸ் 2 மெயின்ஸாக நடக்க போகுது. ஸோ குரூப் 2க்கு ஒரு மெயின்ஸாகவும் குரூப் 2ஏவுக்கு இன்னொரு மெயின்ஸாகவும் இருக்க போகுது. இதில் குரூப் 2 மெயின்ஸ் ஏற்கனவே எழுதின மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுத போகிறோம், அது கன்ஃபார்ம். குரூப் 2ஏவோட மெயின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த இது சம்மந்தமாக ஃபஸ்ட் டைமாக டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்ட்ரியில் மெயின் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்க போகுது. டிஎன்பிஎஸ்சியில் எந்த மெயின் எக்ஸாமும் இது வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் நடந்ததா எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் இல்லை. டிஎன்பிஎஸ்சி 2009 தன்னோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த குரூப் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷ் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம குரூப் 4 ஈஸியாக ஒரு 180 மார்க் எடுக்கிற அளவுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தால், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா. பட் ஜென்ரல் தமிழ் மட்டும் இருக்கிறனால உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியாது. ஏன்னா ஜென்ரல் தமிழ்ங்கிறது அவ்வளோ கஷ்டம். அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிட்டு குரூப் 2க்கு வாங்க. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது, ஜென்ரல் தமிழும் இருக்குது. அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ரெண்டுமே இருக்குதுங்கிறப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துடலாம். ஜென்ரல் இங்கிலீஷில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் படிக்க வேண்டியது கம்மி தான். அதாவது ஜென்ரல் ரெண்டும் ஈக்குவல் இதோடு இருக்கிறது தான். பட் ஜென்ரல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோட இலக்கணங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அதோட நுவான்சஸ், அதோட நுவான்சஸ்னால் என்ன சொல்கிறது, அதில் இடுக்கெல்லாம் அவங்க ஈஸியாக பண்ணிட முடியும். பட் நம்மளால் அந்த அளவுக்கு பண்ணுறது எஃபோர்ட் கஷ்டமாக இருக்கும். பட் அப்படி இல்லாமல் இந்த முறை ஜென்ரல் இங்கிலீஷ் நம்மளுக்கு இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக இந்த கிளாஸஸ் ரொம்ப ஈஸியாக 100க்கு 95லேருந்து 100க்குள்ளே நம்மளால் மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்மளால் எடுக்க முடியும். பட் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஸோ இப்போ சிலபஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு. புது புக்கோட சிலபஸில் தான் இருக்குது. லாஸ்ட் டைமே புது புக்கோட சிலபஸில் தான் நடந்துச்சு. இப்போ சிலபஸ் டீகோட் பண்ணி பார்த்தோன்னா, இது ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சிலபஸ் மட்டும்தான். சிலபஸை டீகோட் பண்ணி ஃபுல்லாக போகலை. ஜென்ரல் இங்கிலீஷோட சிலபஸ் 3ஆக இருக்குது. சரியா? 3னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. தமிழ் மாரி தான், அப்படியே தமிழை போலவே அப்படி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்ட் ஏ அங்கே தமிழில் இருக்கிற மாதிரியே, இலக்கணம் இருக்கிற மாதிரியே இங்கே கிராமர் பார்ட்டு தான் இருக்குது.
பட் கிராமர் பார்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப இந்த கிராமர் தமிழ் இலக்கணத்துலேருந்து எவ்வளோ வேறுபடுதுன்னு பார்த்தோம்னா எப்படி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள். ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஃப்ரேசஸ் வரும், அதோட மீனிங். இந்த ஃப்ரேசஸ் அண்ட் மீனிங்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் எங்கேருந்து வரப்போகுது? நமக்கு புக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. மோர் தென் ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற புக்கில் மோர் தென் 400 to 500 ஓகே 800னே வச்சுக்கிட்டாலும் அதில் வந்து நமக்கு 60-லேருந்து 70% வந்து நமக்கு தெரியும். இங்கிலீஷோட இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், ஸ்னானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் தெரியும். மீதி இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஹோமோஃபோன்ஸுன்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஸ்பெல்லிங் இதெல்லாம் வந்து சவுண்டு ஒரே மாதிரி வர்றது, ஸ்பெல்லிங் மாறி வர்றது, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ தானே கிராமர் பார்ட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கிராமர் பார்ட்டு இருக்குது. என்னென்ன? டென்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, கொஸ்டின் டேக் இருக்குது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்குது, காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அந்த சென்டென்சஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரியான இதான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப ஈஸியாக. தமிழ் இலக்கணம் வந்து ரொம்ப பழமையானது, அதனால் வந்து அதை புரிஞ்சு நம்ம இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் அதே இது நம்ம மாறி பார்த்தோன்னா ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டான்னாவே இதில் பார்ட் ஏல வந்து 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 25 அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் அடிக்க முடியும். ஓகே, தென் இப்போ அப்படியே பார்ட் பிக்கு வாங்க. பார்ட் பியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயட்ரி. மொத்தம் 25 போயம்ஸ், செலக்டட் போயம்ஸ். ஓகே, இந்த 25 போயம்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற 25 போயம்ஸ். ஸ்கூல் புக்ஸில் நிறையா போயம்ஸ் இருக்கலாம், பட் நமக்கு அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி 25 போயம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைஃப்னு ஒரு போயம், ஐ எம் எவ்ரி உமன்னு போயம். அதுக்கப்புறம் மைல்ஸ் டு கோன்னு சொல்லிட்டு ராபர்ட் ஃப்ராஸ்டோட முக்கியமான லைன்ஸ் வர்ற அந்த போயம், ஸ்டாப்டு பை த உட்ஸ் இன் த ஸ்னோவி ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம். இந்த மாதிரியான போயம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இருக்க போகுது. சரி, இந்த போயம்ஸை வந்து எப்படியெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதுவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேட்க மாட்டாங்க. உங்களை போயட்ரி அப்ரிசியேஷன், நம்ம கவிதைகளை வந்து பிரித்து படிக்க சொல்லிடுவாங்களோ, பிரித்து இது பண்ண சொல்லுவாங்களோ, இல்லை இலக்கண குறிப்பு கேட்குற மாதிரியா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த போயம்ஸ் எல்லாமே தமிழில் வந்து புது கவிதைகளை நம்மளால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஏன்னா நம்ம படிக்கிற அதே மொழியில் தான் அதை எழுதப்பட்டிருக்கும். பட் நம்ம அறநூட்கள் எடுத்துட்டோன்னா, நாலடியாரோ இல்லை திருக்குறளோ இதோ எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா தமிழ் வந்து நம்ம படிக்கிற தமிழில் நம்மளுக்கு அதுக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவை. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் அ லிட்டில் ஹெல்ப், இதுக்கும் ஹெல்ப் தேவை தான். வித் அ லிட்டில் ஹெல்ப், ரொம்ப சிம்பிளான ஹெல்ப்னால் உங்களால் இந்த 25 போயம்ஸையும் நீங்கள் படிச்சிட முடியும். இதில் எந்த இடத்துல ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, இந்த ஒவ்வொரு போயம்லேயும் வந்து ரைம் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும், அலிட்ரேஷன் இருக்கும், சிமிலி இருக்கும், மெட்டஃபர் இருக்கும், பெர்சானிஃபிகேஷன் இருக்கும். இந்த இதை எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இதில் என்ன வந்திருக்கு, சிமிலி வந்திருக்கா, மெட்டஃபர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் வேறு எதுவும் இல்லை, எதுகை மோனைன்னு சொல்லுவோம்ல, அது வந்திருக்கா, யார் வந்து இந்த போயமை படிக்கிற பேசுகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரியா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, இது வந்து 2வது பார்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, போயமோட இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு இது எந்த போயம்லேருந்து வருதுன்னு சொல்லி கேட்பாங்க.
ஸோ இதுவும் 6th to 12th வரைக்கும் இருக்கிற அந்த நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க 25 போயம்ஸில் இருந்து தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு போயமோட லெங்த் எவ்வளோ இருக்கும்? ஒரு போயமோட லெங்த் வந்து மினிமம் 10 லைனில் இருந்து மேக்ஸிமம் 20 லைனுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி பார்த்து நம்ம மொத்தம் இது பார்த்தோன்னாவே நமக்கு மொத்தமாக படிக்க வேண்டிய லைன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தோன்னா 250லேருந்து 500 லைன்ஸ்குள்ளே தான் இருக்கும். இது வந்து மினிமம் மேக்ஸிமம் டிஃப்ரென்சியேஷன் போட்டோன்னா அவ்வளோதான் வந்து வரும். ஸோ நம்ம அதை படித்து இதுலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஓகே, இப்போ பார்ட் சிக்கு வரலாம். இந்த பார்ட் பியில் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் வந்து 30லேருந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்ட் சி வந்தோன்னா பார்ட் சி வந்து ஃபுல்லாக ப்ரோஸ் இந்த தான் வந்து இருக்கும். இதில் வந்து என்னென்னு கேட்டிருப்பாங்கன்னா ப்ரோஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் ப்ரோஸ்னால் என்ன? டிகிரி ஸ்டாண்டர்டில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் இவங்களோடதெல்லாம் வந்து இது டிகிரி இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தெரியும். டிஎஸ் எலியட் இவங்களோட போயம்ஸ் இவங்களோட ப்ரோசஸ் எல்லாம் கொடுத்துருவாங்களா, இல்லை பெர்னார்ட் ஷாவோடதை கொடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெம்பஸ்ட்டுங்கிற ட்ராமா ஷேக்ஸ்பியர் எழுதுனது. இந்த ஷேக்ஸ்பியர் எழுதின ட்ராமாவே வந்து நம்மளுக்கு ப்ரோஸாக இருக்குது. ட்ராமாவாக இல்லாமல் அதை சிம்பிளிஃபைடு இங்கிலீஷில் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல பாடம் இருக்குது. அந்த பாடத்தை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். த நோஸ் ஜுவல்னு சொல்லிட்டு ராஜாஜி எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது. அதைத்தான் வந்து நம்மளுக்கு ப்ரோஸில் கொடுக்க போகிறாங்க. இப்படி இதில் வந்து கொஞ்சம் ப்ரோசஸ் வந்து ஒரு 20லேருந்து 25 இருக்குது. சச்சின் டெண்டுல்கரோட லைஃப், லீடிங் த வே சம்திங் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு எழுதின பர்த்டே கிஃப்ட் சம்திங் ஐ திங்க் அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோசஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேரடியாக பயோகிராஃபிஸ் இதில் வந்து யார் யாருலாம் பார்த்திங்கன்னா இது வந்து பழைய சிலபஸில் இருந்ததை அப்படி கொடுத்துருக்காங்க. யார் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா இந்த மாதிரி இருக்கிறவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு பழைய புக்லேயும் இருக்குது, புது புக்லேயும் இருக்குது. இதில் இருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு பேராகிராஃபில் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இவ்வளோ தான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே மோர் தென் ஒரு 500 pages அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஜென்ரல் தமிழுக்கு வந்து நான் எடுத்து படிச்சிட முடியுமா? நான் குரூப் 4க்கும் தமிழ் படிக்கிறேன், குரூப் 2க்கும் தமிழ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சிங்கன்னா உங்களால் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலரால் முடிக்க முடியலாம், சிலரால் முடிக்க முடியாமல் போகலாம். அப்படி முடிக்க முடியாமல் போகிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ எங்கள் கூட இருங்க, படிங்க, கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. All the best.